ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மம்மி பாக்ஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா போத்தீஸ் டிஜிகோல்டு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். டிஜிகோல்டு அப்படின்னாலே தங்கமயில் அப்படிங்கிற மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ போத்தீஸ்லேயும் அந்த மாதிரி டிஜிகோல்டு ஆப் கொண்டுட்டு வந்துட்டாங்க. கல்யாணில் கூட இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு போத்தீஸோட டிஜிகோல்டு ஆப் தான் பார்த்து ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஜிகோல்டு ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பிளான் மெச்சூர் பார்த்துடலாம். 330 days, அதாவது 11 month ஸ்கீம். இது போத்தீஸ் டிஜிகோல்டு அப்படிங்கிறது 11 month ஸ்கீம். இது மினிமம் ஸ்டார்ட் வித் நீங்கள் 100 rupees. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 100 rupeesலேருந்து தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். மல்டிபிள் அமௌண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதை டெய்லி, வீக்லி ஆர் மந்த்லி பேமெண்ட்ஸ் இதில் பண்ண முடியும். உங்களால் நீங்கள் டெய்லி சம்பாதிக்கிறவங்களா இருந்தால், டெய்லி உங்களுக்கு சேலரி வருதுன்னா நீங்கள் டெய்லி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வாரமாக சம்பளம் வாங்குறவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட மந்த்லி சேலரியில் மந்த்லி இவ்வளோது நம்ம பே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக சேர்த்து மாதம் மாதம் இவ்வளோது நீங்கள் பே பண்ணி வச்சுக்கலாம். 330 days மொத்தமாக. அதில் 300 daysக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. அதை 4 பார்ட்ஸாக 25 days, செகண்ட் 75 days, தேர்ட் 75 days, ஃபோர்த் 75 days அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 75 days அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 75 நாளில் கட்டுற அமௌண்ட்டுக்கு 7% ஆஃப் இன்ஸ்டன்ட் போனஸ் கொடுப்பாங்க. சேவிங்ஸ் ஸ்கீம் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு 75 daysக்கு நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கு 7% போனஸ் அமௌண்ட் நீங்கள் வாங்குற தங்கத்தோட ஆட் ஆயிரும். இது பணமாக ஆட் ஆகாது உங்களுக்கு. நீங்கள் எடுக்கிற அந்த போனஸ் கிடைக்கிற மதிப்புக்கான தங்கமாக இது உங்களுக்கு அதில் சேர்த்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 75 daysல 1000 rupees நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 7% ஆஃப் 1000, அப்போது 7/100 into 1000 எவ்வளோ வரும்னா உங்களுக்கு 70 ரூபாய் லாபம் கிடைக்கும். இது போத்தீஸ் சைட்லேருந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஆஃபர். இந்த 70 ரூபாய்க்கு எவ்வளோ தங்கமாக சேருமோ அந்த தங்கத்தை உங்களுக்கு கூட ஆட் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு 75 daysல. இதே நீங்கள் செகண்ட் 75 days போனீங்கன்னா 5% ஆஃப் இன்ஸ்டன்ட் போனஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 75 daysக்கு 7% கொடுப்பாங்க. செகண்ட் 75 daysக்கு 5% ஆஃப் இன்ஸ்டன்ட் போனஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் அடுத்த 75 daysக்கு ஒரு 1000 rupees கட்டுறீங்க அப்படின்னா 5% ஆஃப் 1000, 5/100 into 1000, உங்களுக்கு 50 rupeesக்கு உள்ள வெயிட்டுக்கு உள்ள தங்கம் எவ்வளோ வருதோ, எவ்வளோ கிராம் வருதோ அதை அது கூட ஆட் பண்ணிடுவாங்க. அடுத்தது தேர்டு 75th days பார்த்தோம்னா 3% ஆஃப் இன்ஸ்டன்ட் போனஸ் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. தேர்டு போர்ஷனில் 500 rupees தான் கட்ட முடியுது. 500 rupees கட்டியிருக்கீங்கன்னா அதுக்கு 3% போட்டு 25 rupees உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். 1500 உங்களால் 5000 கட்ட முடிஞ்சாலும் கட்டலாம், 10,000 கட்ட முடிஞ்சாலும் கட்டலாம். அந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் இங்கே சேரும். ஆனால் பர்சன்டேஜ் எதுவும் மாறாது. நீங்கள் கூட பணம் கட்டுறதுனால 7%, 10%, 5%, 8% அந்த மாதிரி எதுவும் பர்சன்டேஜ் கூடாது. ஸோ 7, 5, 3 அதே பர்சன்டேஜில் தான் இருக்கும். உங்களுக்கு இங்கே கிடைக்கிற வேல்யூ நீங்கள் அமௌண்ட் கூட போக போக உங்களுக்கு ப்ளஸ் இங்கே நிறையா கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதே ஃபோர்த்து 75 daysல 1% ஆஃப் இன்ஸ்டன்ட் போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 3 போட்ட இடத்துல நம்ம 1 போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதுக்கான தங்கத்துக்கான வெயிட் உங்கள் டோட்டலில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, போத்தீஸ் டிஜிகோல்டில் நம்மளோட டேஸ் பிளான் மெச்சூர் டேஸ் 330 days. ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் போனஸ் கொடுக்கறது எல்லாமே 300 daysக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக கட்டுற 1 monthக்கு உங்களுக்கு எந்த ஒரு போனஸுமே கிடையாது. நம்ம என்ன அந்த மாதம் கட்டுறோமோ அந்த மாதத்துக்கு என்ன நமக்கு வெயிட்டுக்கான தங்கம் கிடைக்குதோ அது மட்டும்தான். ஸோ லாஸ்ட் மந்த்துக்கு எந்த ஒரு போனஸுமே கிடையாது. இல்லை எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் நம்ம எப்படி பர்சனலாக பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏதாவது நம்ம இப்போ 11 month முடியுதுன்னா ஸ்டார்ட் பண்ணும் போதே எந்த மந்தில் ஸ்டார்ட் பண்ணி எந்த மந்தில் முடித்தா நமக்கு அதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பொங்கல் டைமில், நியூ இயர் டைமில், கிறிஸ்மஸ் டைமில்
இல்லை ஆடி மாதம் அக்ஷய திருதி இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா கிஃப்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது டிஸ்கவுண்ட் மாதிரி வரும். இந்த மாதிரி ஏதாவது பெனிஃபிட்டாக நம்மளுக்கு எந்த மாதத்தில் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதத்தில் முடித்தா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நான் போர்த்திஸில் வந்து கால் பண்ணி கேட்டப்ப இதில் கோல்டு மட்டும்தான் எடுக்கணுமா, இல்லை வந்து சில்வர் டைமண்ட்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டேன். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அது எவ்வளோ வருதோ அதுக்கு நீங்கள் சில்வரோ டைமண்டோ எடுக்கலாங்கிறத எனக்கு சொன்னாங்க. நீங்கள் எதுக்கும் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் தங்கமாக வாங்கணும்னு நினச்சாலும் தங்கமாக எடுத்துக்கலாம், இல்லை கோல்டு காயின்ஸை வாங்கி எடுத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த பிளானில் கோல்டு எப்படி வந்து வெயிட் கேல்குலேட் பண்ணி அதில் ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 1 கிராம் நீங்கள் வந்து இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு 8000 ரூபா வருது, 8030 ரூபா கிட்ட வருது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8000 ரூபான்னு எடுத்திருக்கேன். நம்மளோட அமௌண்ட் வந்து ஒரு 500 வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஒரு 500 வருதுன்னா 1/8000 × 500. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி அது ஆட் ஆகும்னா 0.625 கிராம்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த அமௌண்ட் ஏற 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 உங்களோட கிராம்ஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும். ஒவ்வொரு மாதமும் சரி, நீங்கள் ஒவ்வொரு நாளும் சரி, நீங்கள் எப்படி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. மொத்தமாக ஒரு அமௌண்ட் கொடுத்து கோல்டு வாங்கணுங்கிறது இப்போ உள்ள கோல்டு ரேட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா 8000 ஒரு கிராம் வந்து 8000க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் டெய்லி பேசிஸ்ல இருந்தாலும் சரி, வீக்லி பேசிஸ்லேயும் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட்டில் ஒரு சின்ன அமௌண்ட் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னா 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது 1 பவுனாவோ 2 பவுனாவோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பவுனாக தெரியும். நம்மளால மொத்தமாக அப்படி கொடுத்து வாங்க முடியாதப்போ இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இதை எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போர்த்திஸ் டிஜி கோல்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்துடும். அதை அப்படியே உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர்னு கேட்கும். உங்களோட நம்பரை டைப் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அதையும் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் எம்பின் நம்பர் செட் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஒரு 4 டிஜிட் கொடுத்து அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப உள்ளார போகிறப்ப அந்த எம்பின் நம்பர் உங்களுக்கு கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்குமோ, எது வந்து ஞாபகமாக இருக்குமோ அந்த நம்பரை செட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நமக்கு எப்போவுமே மறக்காது. ஸோ அந்த மாதிரி நம்பரை 4 டிஜிட் நம்பரை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் மட்டும் இல்லை, எந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பார்த்துட்டு அது நமக்கு ஓகேவா இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இதுலேயுமே நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் வந்து 100 ருபீஸ் தான். மல்டிபிள் அமௌண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டி சேவ் பண்ணி வச்சு அண்ட் வேலிடிட்டி டேட் வந்து 330 days. 300 டேஸ்க்கு அந்த பிளான்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அவங்க பிரித்த 4 பிளான்ஸ். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு எந்த ஒரு போனஸும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து அதில் நல்லா படித்து பாருங்கள். ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு போனஸுமே கிடைக்காது. ப்ரீ க்ளோஸ் மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் 11 மாதம் கட்ட வேண்டியது 6 மாதத்துலேயோ இல்லை 5 மாதத்துலேயோ 7 மாதத்துலேயோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்க வேண்டிய போனஸ் வந்து இதில் கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் கோல்டு காயின்ஸாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நகையாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, கோல்டு காயின்ஸாக கூட எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். மாதிரி நீங்கள் வந்து கோல்டு வந்து சேமித்து வைக்கணும்னு நினச்சாலும் கோல்டு காயின்ஸாக எடுத்து 1 கிராம்லேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேருந்து கூட உங்களுக்கு எத்தனை பவுனில் நீங்கள் வந்து இதில் அவ்வளோதான் கைஸ். போர்த்திஸ் டிஜி கோல்டு ஆப்பை பற்றி தெளிவாக நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் தங்கமயில் டிஜி கோல்டு ஆப் பற்றி போடுறேன். அதே மாதிரி போர்த்திஸ் டிஜி கோல்டுக்கும் தங்கமயில் டிஜி கோல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க.